ஆழமான ஒரு சிந்தனையை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஓருலக ஆட்சி இது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டுமின்றி இன்னைக்கு இருக்கிற நிலையில ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவசியமாகிவிட்டது. ஏன்னா மனிதன் கெடும்போது கூடவே சேர்ந்து அவன் அனைத்து இயற்கை வளங்களையும் அழித்து வருவதால் இப்ப இந்த திட்டம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான ஒரு திட்டமாக மாற்றம் பெறுகிறது. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமுதாயம்னு இருக்குது அப்படின்னா அதுல மனிதர்கள் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அங்கமாக. அதுல செய்யக்கூடிய தவறுகள்ல தனி மனிதன் குற்றவாளியாகிறான். அது குற்றவாளி ஆகிறான் என்பதை விட குற்றவாளி ஆக்கப்படுகிறான் என்பதுதான் சரியான விஷயம். அப்போ ஒரு தனி மனிதன் குற்றம் செய்யாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையதுன்னா அந்த அரசுடையது. எப்படி ஒரு குழந்தை தவறு செய்யாமல் பார்க்க வேண்டியது அந்த பெற்றோருடைய கடமையோ, அதுபோல இந்த மக்கள் குற்றம் செய்யாமல் பார்க்க வேண்டியது இந்த ஆட்சி மன்றத்தினுடைய கடமை. அப்ப இந்த உணர்வோட இன்னைக்கு அரசாங்கம் நடக்குதா அப்படிங்கிறது மகரிஷியோட கேள்வி. இன்னைக்கு எவ்வளவோ தவறுகள் மக்களை செய்ய வைப்பதே இதுதான், அரசாங்கமா தான் இருக்குது. போதையிலிருந்து, பொய்யிலிருந்து, புகையிலிருந்து அனைத்தையும் அரசே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இது மிக ஒரு மோசமான ஒரு சமுதாய சூழல்ல இருக்கிறோம். அப்போ இதுல இன்னொரு மகிழ்ச்சி இன்னொரு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சித்துறையில் இருக்கிற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கல நிறைய பேர் பெரிய தவறுகளை செய்து நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா, மனித மனம் என்பது அதற்கு ஒரு தெளிவான ஒரு வழி இல்லை அப்படின்னா அதுக்கு தடுமாற்றம் நிகழும், தடமாற்றம் நிகழும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்ப மனித மனம் இயல்பாகவே அது ஒரு தடுமாற்றத்திற்கு உட்படும். தனக்கு தெரிந்த நல்லதை செய்யணும்னு தெரிந்தாலும் அது செய்ய முடியாமல் தடுமாறும். இரண்டாவது, எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தடம் மாறியும் செல்லும். அப்படி தடுமாறி தடமாறி சென்று கொண்டிருக்கிற இந்த மனித மனதை கொண்டு இந்த மனித வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம எல்லோருக்குமே இருக்குது. இப்ப அதுக்கு மகரிஷி என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஐநா சபை. அது இன்னைக்கு உலகம் முழுக்க அறிந்த ஒரு சபை. உலகத்திலே வெரி மேக்சிமம் எல்லா நாடுகளும் அதுல அங்கத்தினரா இருக்கிற சபை. அந்த சபையில சில திருத்தங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு மகரிஷி அவங்க மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, மகரிஷி அவங்க உலக அமைதியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாம, உலக அமைதியா இல்லாததுக்கு என்ன காரணம், அது எந்த இடத்துல நம்ம சரி பண்ணணும். அதாவது ஒண்ணு சரியில்லை, ஒரு சாம்பார் சரியில்லைன்னு சொல்றது ஈஸி. பட் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு படம் சரியில்லைன்னு சொல்றது ஈஸி. பட் நம்ம சரியா எடுக்க முடியுமா, நம்மளால முடியுமான்னா அது கஷ்டம். அப்ப அந்த விதத்துல அப்போ மகரிஷி அவங்க அதற்கான வழியும் நமக்கு காட்டுறாங்க. அது இப்போ நம்மளோட முதல் பணி என்ன அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, இந்த சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். அது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இன்னைக்கு ஒரு மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஒரு சர்ச்சை பெரிய பிரபலமாச்சு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா அந்த சர்ச்சை பரவிடுச்சு. இப்ப இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு இருக்குது. நல்ல விஷயம் எந்த அளவுக்கு பரவுதோ இல்லையோ, மற்ற விஷயங்கள் இன்னைக்கு தீவிரமா பரவுது. அப்போ இன்னைக்கு உலகம் முழுக்க டெக்னாலஜியில நம்ம எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்கிறோம். இன்னைக்கு உலக நாடுகள் என்ன நடக்குதுங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். இங்க நடக்கிறத உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவும் முடியும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை கொண்டு சிந்திக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோர்கிட்டையும்
இந்த சிந்தனையை பகிர்ந்துக்கணுங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு மகரிஷி சொல்றாங்க. இது செயல்படுத்துறதுக்கு சில காலம் ஆகும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இந்த உலக அமைதி திட்டம் வந்து இம்மீடியட்டா நாளைக்கே வந்து அமெண்ட்மெண்ட் வந்துராது. பட் அது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அதற்கான சிந்தனை வந்து நமக்கு எல்லார்கிட்டையும் வரணும். அப்ப இது எவ்வளவு மக்களுக்கு இந்த சிந்தனை வருதோ அந்த அளவிற்கு தான் வந்து ஆஹ், அது செயல்பாடு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல் கட்ட பணியா மகரிஷி என்ன பண்றாங்க, இந்த சிந்தனையை எல்லார்கிட்டையும் பகிர்றாங்க. அப்ப அது ஆசிரியர்கள் மூலமாக இப்போ உங்களுக்கு இவ்வளவு பேருக்கு அது பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இப்ப ஏன் இந்த சமுதாயத்துல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சிந்திக்கிற மகரிஷி அவங்க, இப்ப இந்த சமுதாயத்துல இந்த தவறுகளையே செய்து வாழக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி இருக்குதுங்க வருமானம்? மிக மிக அதிக அளவில் இருக்குது. அப்ப அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தையே ஒரு இருட்டறை ஆட்சி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு இருட்டு அறையில இருந்து கொண்டு அவர்கள் யார் என்றே தெரியாமல் இந்த உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அப்போ எந்த செயல் மனித குலத்திற்கு துன்பம் கொடுக்குதோ அதையே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனத்தின் மூலமாக குழுக்களாக சேர்ந்து கொண்டு அவர்கள் செய்து செல்வத்தை பெருக்கி கொண்டு வாழ்கிறார்கள். இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு முதல்ல செய்யணும்னு மகரிஷி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்துறை நமக்கு எவ்வளவோ துன்பத்தை கொடுக்குது. எந்த நோயும் முழுசா குணப்படுத்தாம உறுப்புகளை வெட்டி வீசக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இவ்வளவு நோய்களுக்கு நம்ம ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். இது யாராலையும் இப்ப எதிர்த்து கேட்கவே முடியாது. ஏன்னா அதை செய்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய நிலையில் இருந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சாதாரண ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பணயம் வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது. அதுக்கு நம்ம முதல்ல ஏற்பாடு செய்யணும்னு சொல்றார் மகரிஷி. அதே போல பொருள் துறையில எல்லாருக்கும் சமநீதி வேணும். உலகத்திற்கு ஒரு ஆட்சி அமையும் போதுதான் இது எல்லாமே நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு 25 ஆண்டு கால திட்டம். நம்ம ஒரு 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு 25 ஆண்டு காலத்துல ஒரு திட்டத்தை தீட்டி முறையாக மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கல்வியின் மூலமாக இன்னும் வாழ்க்கை துறையில் பல பிரிவுகளின் மூலமாக படிப்படியா இந்த மனித மனநலம் அதனுடைய செயல்கள்லையும் திருத்தத்தை பெறச் செய்ய முடியும் அப்படிங்கிறது மகரிஷியோட மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது வலுக்கட்டாயமா நடத்தவும் முடியாது. அது பின்னர் பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும். இது அன்பின் வழியில அறத்தின் வழியில நின்று நடத்தும் போதுதான் அது நிலைத்த நீடித்த பயனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இது உலகப்போர் வந்தப்பவே அந்த அறிஞர்கள் எல்லாம் உணர்ந்துதான் இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவா முடிவு கட்டக்கூடிய ஒரு சபையை உருவாக்கணும்னு சொல்லிதான் அந்த சபையை உருவாக்குனாங்க. பட் அது செயல்பாட்டுக்கு வரும்போது சிலருடைய அங்கேயும் சூழ்ச்சி தான், அங்கேயும் வஞ்சம். அதனால சிலருடைய தலையீடுகளால அந்த சபை தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் இன்னும் செயல்படுத்த முடியாம நிக்குது. அப்போ எந்த நாடு மற்ற நாடுகளுக்கு துன்பம் கொடுக்கறதா வந்தாலும் அதைய வந்து ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கொண்டு அதைய சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அதுக்கு இருக்கணும் இல்லையா? இப்ப எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை துன்புறுத்துறான்னா இந்த அரசாங்கம் கேட்டு சரி பண்ணுது இல்ல? அது போல ஒரு நாட்டை இன்னொரு நாடு துன்புறுத்தும் போது அதை கேட்பதற்கு இப்ப அங்க ஆள் இருக்கணும். அப்ப அந்த அளவு பவர் அதுக்கு இல்லை. அதே போல இந்த போர் தளவாடங்களை உற்பத்தி செய்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிற ஒரு 5 நாடுகள் அந்த வீட்டோ பவரை வச்சிருக்கு. வீட்டோ பவர்னா ரத்து உரிமை அப்படின்னு தமிழ்ல பேர். அப்ப அது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய
லூப் ஹோல் என்று மகரிஷி சொல்றாங்க. பெரிய ஓட்டை. இதில் நீங்க எதை போட்டாலும் அவங்க வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க, அதான் நான் முன்னாடி சொன்னது போல எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்தாலும் அதை ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு வந்தாலும், இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உலக யோகா தினம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதை கூட ஐக்கிய நாடுகள் சபையில தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அது பண்ணும்போது எல்லா நாடுகளுக்கும் மேக்சிமம் அது ஒத்து வருது. இந்த 5 நாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்டோ பவர் இருக்கிற 5 கண்ட்ரீஸ், அந்த 5ல ஏதோ ஒண்ணு இல்ல வேண்டாம், இது வந்து சரியில்லை, இது வந்து நல்லது இல்லை அப்படின்னா உலகம் முழுக்க அந்த கான்செப்ட் போறது தடையாயிடும். இது எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இப்ப இந்த 5 நாடுகள் என்ன பண்ணுது, தான் உற்பத்தி செய்யற அந்த இராணுவ தளவாடங்களை 1க்கு 100 மடங்கு இல்லை 600 மடங்கு லாபம் வச்சு விற்குது. அதற்கான பணம் அந்த நாட்டுக்கு வருது. அந்த அந்த மற்ற உயிர்களை கொன்று வாழ்றதுல தான் அந்த நாடு வாழுது. இப்ப அந்த வீட்டோ பவர் இருக்கிற நாடு நீ வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அழிவை சந்திக்கும். இப்பவே சந்திச்சுட்டு தான் இருக்கு. பட் இதனுடைய விளைவு இன்னும் கொடூரமா இருக்கும் அந்த நாடுகளுக்கு. அது இப்ப புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. செயலுக்கு விளைவு நிச்சயமா திரும்பி வரும்னு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கே பல பிரச்சனைகளை அந்த நாடு சந்திச்சுட்டு இருக்கு. நீ வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய துன்பங்களை அந்த நாடு சந்திக்கும். ஏன்னா அங்கதான் போர் தளவாடங்கள் உற்பத்தியாகி அறியாமையில் இருக்கிற மக்களை போரை பயன்படுத்த வச்சு அதுக்கு அதுவே தூண்டுதலாக இருந்து அதை செஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஐக்கிய நாடுகள் சபையில இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கு. இன்னும் இதை நம்ம சரியா கொஞ்சம் பயன்படுத்தணும்னா ஈஸியா இதை சரி பண்ணிடலாம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஐக்கிய நாடு சபையில ஒரு மன்றம் இருக்கு, செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது பாதுகாப்பு மன்றம் என்ற ஒரு பிரிவு இருக்கு. அப்ப இந்த பிரிவின் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளினுடைய எல்லைகளையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடணும். இப்ப என்னுடைய நாட்டினுடைய எல்லை, உங்களுடைய நாட்டினுடைய எல்லை இப்படி இருக்கிறதால தானே போர் வருது. அவர் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாட்டினுடைய எல்லையும் ஐநா சபை கீழே கண்ட்ரோல்ல நீங்க கொண்டு வந்துடணும். அப்ப இந்த உறுதியை வந்து ஐநா சபை மூலமாக எல்லா நாடுகளும் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த நாளே என்ன இருக்காது யோசித்து பாருங்க. இந்த போர் தளவாடங்களுடைய உற்பத்தி அடியோடு நின்றுடும். ஏன்னா எங்கேயுமே போருக்கான பயம் இல்லை, போர் தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம எதிரி நாட்டில இருந்து நம்மளை வந்து தாக்குறதுக்கு வர்றாங்கன்னு தான் நம்ம இவ்வளவு போர் தளவாடங்களை உற்பத்தி பண்றோம். அப்ப எதிரி நாடே ஒண்ணு இல்லை, 2 நாடு சமமா சுமூகமா தான் இருக்குது, அந்த எல்லையிலே பாதுகாக்கிறத பொதுவா ஒரு இடம் வச்சிருக்குது அப்படின்னா இப்ப நீங்க போர் தளவாட உற்பத்தியே இல்லாம போயிருமே. அப்ப அந்த போர் வீரர்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு போர் நடக்குதோ இல்லையோ, ஆனா கோடி கோடியா அந்த போர் தளவாடங்களுக்கு போர் வீரர்களுக்கான செலவா நம்ம மக்களுடைய பெரும் பணத்தை நம்ம வந்து செலவு பண்றோம். சாதாரணமான பணம் இல்லைங்க. நம்மளோட பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 30% மேல போர் தளவாடங்களுக்கு போகுது. அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது வீணா வெட்டியா கொண்டு போய் சம்பாரிச்சு குப்பையில கொட்டுறதுக்கு கதையா தான் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த அமரன் படம் கூட நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய ஃபேமஸ்ல ஓடிட்டு இருக்கு அந்த படம், 100 நாள் தாண்டி. அதுல நம்ம அந்த போர் வீரனை போற்றுகிறோமே தவிர இதில் இருக்கிற தவறை நம்ம யாரும் உணர மாட்டேங்கிறோம் இல்லையா? அவ்வளவு தூரம் அந்த பெண்ணிற்கு எவ்வளவு வலி இல்லையா? அந்த மனைவியானவள் கணவனை இழந்து, அந்த பிஞ்சு குழந்தை தகப்பனை இழந்து, அந்த பெற்றோர்கள் மகனை இழந்து, உறவினர்கள் ஒரு உறவை இழந்து, இத்தனை இழப்பு எதனாலேன்னு யோசித்து பாருங்க. இது ஒரு படம் நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை நம்ம இழந்திருக்கிறோம், உறுப்புகளை இழந்திருக்கிறோம். இது எவ்வளவு துன்பம் தரக்கூடிய ஒரு நிகழ்வா இந்த சமுதாயத்தில் இந்த பூமியில் இருக்குதுன்னு பாருங்க. அப்ப இது தேவையா அப்படிங்கிறத மகிழ்ச்சியுடைய பெரிய கேள்வி. சரிங்க, போர் வீரர்களை போற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் போரே இல்லாமல் ஆக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு. அந்த படம் நல்லா எடுத்து காட்டியிருக்கு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வழி என்னவா இருக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திறமை இருக்கிற ஒரு நபரை கூட்டிட்டு போய் அங்க கொலை பண்றவன்
இது சரியா அப்படிங்கறத நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். அப்ப அந்த போர் வீரர்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, நம்ம நாட்டுல பின்தங்கிய மக்கள் இருக்கிற இடத்துல அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இவர்களை செயல்பட வைத்தோம்னா மிக குறுகிய காலத்துல எல்லா பக்கம் வளர்ச்சி ஏற்படும். அப்ப மகரிஷி அவங்க பலமுறை வெளிநாடுகளுக்கு பயணித்திருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு பலமுறை பயணித்திருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பலமுறை சென்றிருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற அதிகாரிகளோடு பேசுறதுக்கு மகரிஷிக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அமர்ஷீல்டுன்னு அங்க ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துல உலக அமைதி பற்றி மகரிஷி அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அதுல சில முக்கியமான கருத்துக்களை மகரிஷி அங்க எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். குறிப்பா வேதாத்திரியத்தை ஃபாலோ பண்றவங்க ஏதோ இது சாதாரணமான ஒரு கையை கால சுத்துற பயிற்சி இருக்கிற இடம் அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது. அப்ப மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, ஒரு நாடு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அது அதனுடைய நாகரீகம் என்று சொல்லக்கூடிய அதனோட கல்ச்சர் லெவல்ல நல்லா உயர்ந்து வரணும். அப்ப இந்த ரெண்டும் நடக்கணும் அப்படின்னா அங்கு நடக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகத்திறன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அந்த நாட்டில விஞ்ஞான வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, மக்களுக்கிடையே உள்ள சமுதாய நல்லுணர்வு இது எல்லாம் மேலோங்கி இருக்கணும்னு சொல்றார். ஒரு நாடு நம்ம நாடு வளம் பெறணும் அப்படின்னா நாம் ஒரு உயர்ந்த அறிவு நிலைக்கு போகணும்னா ஆட்சி நிர்வாகத்திறன் நல்லா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது இங்க விஞ்ஞான வளர்ச்சி நல்லா இருக்கணும். மூன்றாவது அதற்கு ஈக்குவலா ஆன்மீக வளர்ச்சியும் சிறப்பா இருக்கணும். மக்களிடையே சமுதாய நல உணர்வும் ஏற்படணும். அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி. அப்ப இந்த ஆன்மீக வளர்ச்சி சரியா வந்துருச்சுன்னா ஆட்சி நிர்வாகத்திறன் சரியாயிரும், விஞ்ஞான வளர்ச்சி நல்லா கிடைக்கும், மக்களுடைய சமுதாய நல உணர்வு நல்லா இருக்கும். பட் ஆன்மீக வளர்ச்சியில தான் நம்ம ரொம்ப பின்தங்கி நிற்கிறோம். இது இல்லாதனால மற்ற மூன்றும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப மகரிஷி அவங்க உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக உலக அமைதிக்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு விஷயத்தை பரிந்துரை பண்றாங்க. சரிதானுங்களா? ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. எப்படி விவேகானந்தர் போய் அங்க உலக மத மாநாட்டிலே சமய மாநாட்டிலே இந்த நாட்டினுடைய பெருமையை சிறப்பை சொன்னாரோ அது போல மகரிஷி அவங்களுக்கு அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு வாய்ப்பு. அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த உயிரினம் மனுஷன். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் பிறர் துன்பத்தை கூர்ந்து உணர்ந்து அவற்றை போக்குவதற்கான சக்தி இந்த இயற்கை மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கு. இல்லையா? வேற எந்த உயிரினாலையும் எல்லா துன்பத்தையும் போக்கி விட முடியாது. மனித அறிவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அப்ப நாளுக்கு நாள் நம்ம விஞ்ஞான அறிவுல உயர்ந்து கொண்டே இருக்கிறோம். மனிதன் அந்த நிலையில வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறான். ஆனா மக்களிடையே அமைதி இல்லை. இன்னமும் மக்களிடையே பயம் இருக்குது, சண்டை இருக்குது, பகை இருக்குது, போர் இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படின்னு மகரிஷி கேள்வி வைக்கிறாங்க. இவ்வளவு விஞ்ஞானத்தில் உயர்ந்த போதும் வாழ்க்கை சிறப்பா இல்லையே? மனித இன வாழ்க்கையினுடைய மிக அற்புதமான ஒரு உயர்ந்த நிலை அமைதி நிலை. அந்த அமைதி இல்லையே? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றப்ப மகரிஷி இது இல்லாத காரணம் நாலுன்னு சொல்றாங்க. இந்த 4 நாளா இருக்கிற விஷயங்களை நீங்க மனதில் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 4 விஷயம் மனுஷனுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கணும். அப்பதான் அவன் அமைதியா இருப்பான். அதனால உலகம் அமைதியா இருக்கும். ஒண்ணு, நம்முடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், பருவ வயது வந்தவனே அதற்கான பால் உறவை சமன் செய்து கொள்வதற்கான ஒரு உறவு, திருமணம். இந்த நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் காலத்தோடு கிடைத்தே ஆகணும். ஒண்ணு ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த மனிதன் இந்த இயற்கையை ரசிப்பதற்கு வந்திருக்கிறான் இல்லையா? அவனுக்கு 5 புலன்கள் எப்படி எப்படி செயல்படுதுன்னா மற்ற உயிர்களுக்கு பார்க்க கேட்க உணர மட்டும்தான் இருக்குது. அதை ரசிப்பதற்கான வாய்ப்பு மற்ற உயிர்களுக்கு இல்லை. அப்ப இங்கே இயற்கை அழகு அப்படிங்கிறது கொட்டி கிடக்குது இந்த பூமியில. அதைய கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பு மனுஷனுக்கு இருக்கணும். அதனாலதான் நம்ம டூர் போறோம், சுற்றுலா போறோம். எதுக்காக நம்ம மனசு ஏங்குதுன்னா இது மனிதனுடைய அடிப்படையான ஒரு தேவையா இருக்கு. இயற்கை இன்பத்தை ரசிப்பது. அதே போல
இந்த இயற்கையில பல்வேறு ரகசியங்கள் மறைந்து இருக்குது. அதைய மகான்கள், ஞானிகள், சிந்தனையாளர், அறிஞர்கள் சிந்தித்து நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த இயற்கை ரகசியங்கள் நம்ம புரிந்து கொள்ளவும், அதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வாய்ப்பும், சூழ்நிலையும் இருக்கணும். அப்பதான் இந்த இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய சக்தி மனிதனுக்கு வரும். ஃபைனலா இருக்கிறது, இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கு அதைத்தான் இன்னைக்கு ரிசர்ச் பண்றாங்க. இந்த பிரபஞ்ச படைப்புக்கு மூலமான விஷயம் எது? அப்படிங்கிறத அறியறதுக்கான வாய்ப்பு. அதைத்தான் இறை உணர்வுன்னு நம்ம பேசுறோம். இந்த 4 விஷயம் ஒரு மனுஷனுக்கு சரியா கிடைச்சா மட்டும்தான், அவன் முழுமை அடைவான். அப்ப அந்த நிலையில வரும்போது அவனுக்கு தேவையில்லாமல் போட்டி இருக்காது. பிறர் வலித்ததை பறித்து வாழக்கூடிய ஒரு விலங்கின பண்பு செயல்படாது. அப்ப இந்த 4 நடக்காத போது என்ன பண்றான்? அவன் தப்பு செய்றான். ஒருவரை ஒருவர் போட்டி, பொறாமை, சண்டை, அதன் மூலமாக அச்சம், பகை, பிணக்கு, போர் இவையாக நீடித்து துன்பம் இந்த சமுதாயத்தில் வருது. அப்போ மகரிஷி 2 விஷயம் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த 4ம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விஷயம் கிடைக்கணும் முக்கியமா என்று சொல்றாங்க. ஒன்று பிறப்புரிமை. இப்ப நம்ம சொன்னோம்ல, மேல சொன்னோம்ல இந்த 4 தேவை. இந்த தேவைக்குரிய பொருட்கள், வசதிகளை அவன் ஈட்டுவதற்கு, அதை காப்பதற்கு, அதை துய்ப்பதற்கு, அதை பிறருக்கு உதவுவதற்கு எல்லோருக்கும் இங்க உரிமை இருக்கணும். இதைத்தான் பிறப்புரிமை என்று சொல்றோம். இதுவே நிறைய பேருக்கு தெரியும். என்ன பிறப்புரிமை? இப்ப நான் எனக்கு தேவையானவற்றை நான் மேல சொன்ன உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், பருவத்தே பால் நட்பு இவை பெறுவதற்கும், உலகம் முழுக்க இயற்கை அழகு காட்சிகளை கண்டு ரசிப்பதற்கும், இயற்கை ரகசியங்களை அறிவதற்கும், அதை பிறருக்கு உணர்த்துவதற்கும், பிரபஞ்ச இயக்கத்திற்கும் நமக்கு மூலமாக இருக்கிற அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கான வாய்ப்பும், வசதியும் இந்த 4 ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். இந்த 4யும் நான் பெறுவதற்கு பொருட்களையும், வசதிகளையும் ஈட்டணும், காக்கணும், நான் தூய்க்கணும், பிறருக்கு உதவணும். இதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கணும். இந்த உரிமை யாராலையும் எங்கேயும் தடுக்கப்படக்கூடாது. அப்ப இந்த உரிமையே மத்தவங்க தடுக்காம, பறிக்காம இருப்பதற்கான ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு சூழல் தான் சுதந்திரம் என்று சொல்றோம். இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கிறோம், சுதந்திரமா இருக்கிறோம்னா, சுதந்திரம் அடையாத நாட்கள்ல இந்த உரிமை கிடையாது. அப்ப சுதந்திரம் எதற்காக வாங்குறோம்னா, நாம இந்த 4யும் நம்ம விருப்பப்படி செய்துக்கலாம். யாருக்கும் துன்பம் கொடுக்காம. அதைத்தான் சுதந்திரம்னு சொல்றோம். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த பிறப்புரிமையும், சுதந்திரமும் இருந்தாதான் மனித வாழ்க்கையில அமைதி கிடைக்கும். அது வரைக்கும் அமைதி கிடைக்காது. ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அணுக்காலம் வரைக்கும் நம்ம இதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ இதனால நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, குடும்பங்கிற அளவுல ஊர், உலகம், தொழிலு, மொழி, ஜாதி, மதம், இனம் அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் குழு குழுவா பிரிஞ்சு நிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த நிலையில ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புரிமையும், சுதந்திரத்தையும் நம்ம சரியான முறையில கொண்டு வரணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம உள்நாட்டில் இருக்கிற வாழ்க்கை முறை, சுதந்திரத்தையும், பிறப்புரிமையும் ஓரளவுக்கு தக்க வச்சுட்டோம். நம்ம நாடுகளுக்குள்ள இப்ப சண்டை பெரிய அளவுல ஏற்படுறது இல்ல. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை தாக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு சண்டை நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப மோசமான நிலை. அப்ப அதுவும் சரியா வந்தாதான் முழு அமைதி கிடைக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதுக்கு ஓர் உலக பேரரசு ஒண்ணுதான் வழியாக இருக்கும். சரிங்களா? அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க? அடிக்கடி இந்த ஒரு உலக பொது அரசு நிறுவனம், அங்க மனித குலத்துக்கு மொத்தத்துக்குமான பாதுகாப்பு பேரவை ஒன்று இருக்கணும். அங்க உலக மக்கள் அனைவருக்கும் சரியான பிறப்புரிமை, சுதந்திரம் கிடைக்கணும். அப்பதான் உலக அமைதி சரியா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? நான் இன்னொரு 2, 3 நிமிடத்தில் இந்த உரையை நிறைவு செய்றேன். ஏன்னா இந்த உரை இன்னும் தொடருது. மிகப்பெரிய அளவுல இன்னும் தொடருது. அது இப்ப அடுத்த வகுப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உலக அமைதிக்காக மகரிஷி அவங்க 10 தீர்மானங்களை கொடுத்திருக்கிறாங்க. அது நாம வாய்ப்பு இருந்தா நாம கூட அதைய ஒரு நாளுக்கு ஒரு முறை அந்த தீர்மானங்களை நம்ம முன்னெடுத்து சிந்திக்கணும். மனதிலே சங்கல்பமாக எடுக்கணும். இல்லையா?
அப்பதான் அந்த தீர்மானங்கள் செயலுக்கு வர்றதுக்கான சூழல் உருவாகும். அது நமக்கு பெரும் பொறுப்பு இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இத்தனை விஷயத்தையும் ஐக்கிய நாடுகளுக்கு போய் சொல்லி செய்யறதுக்கு ஒரு நாடு தானே முன்னெடுக்கணும். அது எந்த நாடு முன்னெடுக்கலாம்னா இந்தியா தான் முன்னெடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் உலக வரலாற்றில் எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்காத ஒரு நாடு இந்தியா. அதுக்கு சர்வ வல்லமை இருந்தும் எந்த நாட்டையும் அது துன்புறுத்துறங்கிற ஒரு தன்மை அதுக்கு இல்லை. அப்ப அது இயல்பிலேயே ஒரு புண்ணிய தேசம், ஒரு ஆன்மீக பூமி. அப்ப இதுல எல்லா மக்களையும் இணைத்து எல்லோருக்கும் வாழ்வை கொடுக்கிற ஒரு பூமியா இருக்கிறதுனால இந்த தேசம்தான் இந்த உலக அமைதியை தோற்றுவிக்கக்கூடிய இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆராய்ச்சியாளர் வில் டூரன் இன்னும் பல்வேறு அறிஞர்கள் ஞானிகள் சொல்லும்போது இந்த உலகத்தை என்னுடைய வீடாக கருதினால் இந்தியாவை என்னுடைய பூஜை அறை என்பேன் என்று தான் சொல்றாங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்ப நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது. அப்ப ஐநா சபையில ஒரு 4 விதமான குறைபாடுகள் இருக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில அது ஏன் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியல, அது 4 விதமான குறைகள் இருக்குது. அது முதல் குறை என்னன்னா, ஐக்கிய நாடு சபையில முதல்ல எல்லா நாடும் மெம்பர்ஸா இல்லை. மெம்பர்ஸா இருக்கிற நாடை அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுது செய்யுது. இந்த மெம்பர்ஸ் இல்லாத நாடுகள் என்ன தப்பு வேணா செஞ்சுக்கலாம், அது ஐநா சபை தட்டி கேட்க முடியாது. இப்போ நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 லட்சம் பேரும் ஒரு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தானே அங்கே சட்டம் சரியா இயங்கும். இதில் ஒரு பேரும் நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன்னா அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னா அது எப்படி அந்த அந்த இயக்கம் சரியா வரும்? அப்ப உலக நாடுகள் எல்லாமே அதில் உறுப்பினர்களா இல்லை. சில நாடுகள் உறுப்பினர் எல்லாமே இருக்குது. அந்த நாடு என்ன செஞ்சாலும் ஐநா சபையால் அதை தடுக்க முடியாது. முதல்ல எல்லா நாடையும் உறுப்பினர் ஆக்கணும். இது ஒரு விஷயம். அதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருத்தருங்கிற பிரதிநிதி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அங்க. ஆனா இது தவறான விஷயம். ஏன்னா இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க, 130 கோடி பேர் இருக்கா. பல நாடுகள்ல நம்ம மாநிலத்துல ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இப்ப தமிழ்நாட்டிலேயே 8ல இருந்து 10 கோடி பேர் இருக்கிறோம். இந்த அளவுக்கு மக்கள் தொகை கூட பல நாடுகள்லயே கிடையாது. அப்ப அந்த நாட்டுக்கு ஒரு 1 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுக்கும் ஒரு உரிமை, 130 கோடி பேர் இருக்கிற நாட்டுக்கு ஒரு உரிமைங்கிறது தவறான ஒரு விஷயம். அப்ப மக்களோட தொகை எந்த அளவுக்கு இருக்குதோ 1 கோடி பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி கூட அந்த பிரதிநிதித்துவத்தை மக்கள் தொகைக்கு ஏற்ப அது அதிகரிக்கணும். அப்பதான் இது ஒரு ஜனநாயகமான ஒரு நாடா மன்றமாக இது இருக்கும் இல்லையா? அதான் அப்பதானே சரியா இருக்கும். அதே போல மூன்றாவது குறை என்னன்னா இந்த வீட்டோ பவர். இந்த வீட்டோ பவர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை. ஏன்னா அந்த 5 நாடு எப்படி வச்சிருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அது உள்கூட்டு. இப்ப இங்க அரசியல்வாதிகள் எதிர் எதிர் சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்கூட்டாதான் இருப்பாங்க. ஏதோ ஒரு படத்துல கூட காமிச்சிருப்பாங்க. மொழி மாற்றம் செய்து வந்த படம். 2 பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் ஒன்னா எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வெளியே தான் தனித்தனியா இருக்காங்க, உள்ள எல்லாம் கூட்டு களவாணிக்கு தான். அப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நாடுகள் 5 நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கும், அல்லது மற்ற நாடுகள் அதற்கு பயந்து ஒத்து போய் அந்த உறுப்பினர் நாடுகள் செயல்படுது. அப்ப இது எப்படி சரி ஆகும் அப்படின்னா சரியா இருக்க வாய்ப்பில்லை. அப்ப அந்த ரத்து உரிமையை ரத்து செய்யணும் முதல்ல. சரிங்களா? 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஐநா சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அமைதி படை இருக்கணும். இப்ப அந்த சபைக்குன்னு படையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த படை இல்லாதால அது எதையும் செயல்படுத்த முடியறதில்ல. அப்போ இதுக்குன்னு ஒரு தனி படை இருக்குமானால் அது மற்ற நாடுகளையும் கட்டுப்படுத்த அதனால முடியும். சரிங்களா? அப்படிங்கிறது இந்த 4 குறைபாடுகளும் சரி செய்யப்பட்டுருச்சுன்னா ஐநா சபை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறிடும். அப்ப அதை வைத்துக்கொண்டு ஒரு உலக பேரரசை உருவாக்க முடியும். அதற்கு கீழே ஒரு உலக பொது சட்டமன்ற ஆட்சி மன்றத்தை அங்க உருவாக்க முடியும். அதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க.
இதெல்லாம் மகரிஷி சொன்ன கருத்துக்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய சிந்தனை அவங்க சர்வ சாதாரணமா பேசியிருக்காங்க பாருங்க. இதற்கு அடுத்த நிலையில இந்த உலகம் அமைதியா இருப்பதற்கு ஒரு 10 திட்டங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நம்ம பை ஹார்ட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மனப்பாடமா வச்சிருக்கணும். எப்படி கர்மயோக வாழ்க்கை நெறிகள் 10ஓ 5 அளவு முறைன்னு இருக்குதோ, 5 ஒழுக்க பண்பாடுன்னு இருக்குதோ, அப்படி உலக அமைதிக்குன்னு 14 திட்டங்கள்னு இருக்குதோ, அப்போ உலக அமைதிக்கென்று ஒரு 10 தீர்மானங்களை மகரிஷி போட்டு கொடுக்குறாங்க. அதையும் நம்ம அடுத்த வகுப்புல அந்த 10 தீர்மானங்களை டீப்பா பார்த்துட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட்ல இருந்து அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். அந்த 10மே ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய விஷயம். அதனால அதை அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று கூறி, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது உங்களோட உடல்ல இருக்கிற நோயை போக்குறது, தியானத்தினுடைய அற்புதங்களை சொல்றது, கண்ணாடி பயிற்சியினோட விளக்கம் சொல்றது, இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாத ஒரு சிந்தனை இது. ஆனால் இது உண்மையான சிந்தனையாளர்களுக்கான சிந்தனை. இப்ப மகிழ்ச்சி சொன்ன கருத்தை எல்லாம் நம்ம மனதில் எடுத்து உருப்போடுங்க. ஐக்கிய நாடுகள் சபை ஸ்ட்ராங்கா வரணும். அது ஓருலக பேராட்சியாக மாறணும். உலக மக்கள் அனைவரும் நிறைவாக இருக்கணுங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுளுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. வரக்கூடிய 23ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆனந்த யோக நிலையத்துல, மலையப்பாளையம் ஆனந்த யோக நிலையத்துல ஒரு நாள் நேரடி வகுப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது எதற்கான வகுப்பு அப்படின்னா, கைடன்ஸ் கவுன்சிலிங், கேரியர் கைடன்ஸ். அதாவது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் அந்த வாழ்ற வாழ்க்கையில நாம, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. அந்த வாழ்க்கை முறை என்ன பர்பஸுக்காக நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு எந்த விஷயம் வரும் நல்லா, அதை நான் எப்படி அடைவது, எப்படி இருந்தால் என்னோட வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும், இது போன்ற விஷயங்களை நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம லைஃப் வந்து எப்படி கொண்டு போனால் சரியாக இருக்குங்கிறத நம்முடைய இறை ஆசிரியர் ஷியாம் சொல்லிட்டு ஒருத்தங்க நமக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இதை வந்து சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பெரிய கட்டணமெல்லாம் இல்லை, ஒரு ₹100 மட்டும் வச்சுருக்கோம் மதிய உணவு, டீ, ஸ்நாக்ஸ்க்கான செலவுக்காக. அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கேட்டுக்கிறேன். அதற்கான விவரங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் வந்திருக்கும், கூடவே வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாரும் பார்த்துக்கலாம். 26 மகா சிவராத்திரி, 27, 28 மௌனம் என்ற நிகழ்வெல்லாம் நம்ம நேரடியாக நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அது ஜூம்லேயும் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முழுமை தவம் இயற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. இதுவரை நமக்காக உலகம் அமைதி இல்லாததற்கு என்ன காரணம் என கண்டறிந்து அதற்கான தீர்வை மகரிஷி பட்டியலிட்டு கொடுத்திருப்பதை பார்த்தோம். ஆட்சித்துறையில் உள்ளவர்கள் வந்து நேர்மை இல்லாம போர் நடப்பதை ஊக்குவிக்கும் தன்மையையும் ஐநா சபை வந்து தன்னுடைய செயலை முழுமையா செய்யாம போர்க்கருவி உருவாக்கும் 5 நாடுகளுக்கு அடிபணிந்து நடப்பதையும், அந்த பாதுகாப்பு மன்றம் செயலற்று கிடப்பதையும் மகரிஷி மிக தெளிவா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு